கசடதக்கல் குழந்தைகளே, பாருங்கள். இன்றைக்கு ஆனாவின் மிகுதிப்பதை பார்க்கலாம். அ இங் கு ச உம் அங்குசம். அ இங் கு ச உம் அங்குசம். அங்குசம் என்றா என்ன சொல்லுங்க? பாகன் என்ன செய்வார்? யானையை கட்டுப்பாட்டில வச்சிருக்கிறதுக்கு ஒரு குச்சியால என்ன செய்வார்? யானைக்கு சிக்னல் கொடுக்கறதுக்காக குத்துவார். அவற்றை காதுக்குள்ள சில இடங்கள்ல குத்தி அவருக்கு தந்த விஷயத்தை அடையாளப்படுத்துவார். அதுக்கு பயன்படுத்துற பொருள் தான் அங்குசம். அடுத்ததை பாருங்கள். அ இங் கு ல உம் அங்குலம். அ இங் கு ல உம் அங்குலம். அங்குலம் என்று சொன்னால் ஒரு அடியை 12ஆக பிரிச்சு வார ஒரு பாகம், ஒரு இன்ச்சி சொல்லுவோம். ஒரு இன்ச் அளவு திட்டம். இந்த ஆனா எழுதி இருக்கிறது ஒரு இன்ச்சி அளவுக்குள்ளதான் வந்திருக்கும் என்று சொல்லி நினைக்கலாம். கே அங்கே, அங்கே, அங்கே தூரமா இருக்கிற ஒரு பொருளை சுட்டி காட்டுறதுக்கு அங்கே, அங்கே பார் தென்னை, அது பெரிய தென்னை என்று காட்டுவோம். அங்கே. அ இச்ச உம் அச்சம். அ இச்ச உம் அச்சம். அச்சம் என்று சொன்னால் என்ன? பயம். எதுக்கு நீங்க அச்சப்படுகிற? நீங்கள் உங்களோட அம்மா அப்பா டெக்னிக்கா ஒரு விஷயம் சொல்லி தந்திருக்கிறோம். என்னன்னு சொன்னா, பிள்ளைகளுக்கு எங்கேயாவது நீங்க விளையாட போறோம் அங்க இஞ்சின்னு சொல்லி ஏதாச்சும் கேட்டீங்கன்னா உடனே சொல்லுவீங்கன்னா பேய் என்று ஒரு வித்தியாசமான ஒரு பொருளை சொல்லி உங்களை பயமுறுத்துவார்கள். சுத்தமா நம்பிடாதீங்க. ஏனென்று சொன்னால் அப்படி ஒரு விஷயம் இந்த உலகத்திலேயே இல்லை. பேய் என்று சொன்னால் பேய்த்தனமான புத்தி கெட்ட ஆக்கள் தான் பேய். அந்த பேய்க்கு ஒரு கதை இருக்கு. நான் உங்களுக்கு ஆறுதலா சொல்லித்தாரேன் ஒரு நாளைக்கு. நீங்க எதுக்குமே அச்சப்படக்கூடாது. பாரதியார் சொல்வார், அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பது இல்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பது இல்லையே என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்களும் அச்சப்படக்கூடாது. அடுத்தது பாருங்கள். அ இச்ச வார உம் அச்சவாரம். அ இச்ச வார உம் அச்சவாரம். அச்சவாரம் என்று சொல்லி சொன்னா முற்பணம். இப்ப நாங்கள் போய் ஒரு இடத்துல ஒரு காணி வாங்குறோம். நாங்க வாங்க வாரத்துக்கு இடையில அங்க ஒரு அச்சவாரம் முற்பணமா ஒரு பகுதி காசை நாங்கள் அங்க கொடுத்து வச்சிருக்கோம். இந்த காணியை நாங்க தான் வாங்க போறோம். அதனால நாங்க உங்களுக்கு அச்சவாரம் தந்திருக்கிறோம். நீங்க அதை வேற எவருக்கும் விற்க கூடாது என்று சொல்லி அவர்களின் அந்த குறித்த தவணைக்குள்ள நாங்களும் அந்த பொருளை வாங்கிறோம். அதுதான் அச்சவாரம், முற்பணம். அ இஞ்சு அஞ்சு. அ இஞ்சு அஞ்சு. அஞ்சு அஞ்சுறதும் பயப்படுறது தான். அங்க முதல் பார்த்தோம் அச்சம் என்று ஒன்று, அது மாதிரி அஞ்சு என்று சொன்னாலும் அஞ்சுறது. அ இஞ்ச ந உம் அஞ்சனம். அ இஞ்ச ந உம் அஞ்சனம். அஞ்சனம் என்று சொன்னா என்ன சொல்லுங்க பாவம்? கண்ணில் தீட்டும் மை. அல்லி விழி ஓரம் அஞ்சனத்தை தீட்டி என்றால் பாருங்கள், எங்களோட கண்ணுக்கு நாங்கள் தீட்டுற மையுக்கு தான் பேர் அஞ்சனம். உங்களோட அம்மாவையே கேளுங்கள். அம்மாக்கள் கண்ணுக்கு மை தீட்டுறவே அந்த மையுக்கு என்ன பெயர் என்று அம்மா கேளுங்க. அஞ்சனம். அ இட்ட காச உம் அட்டகாசம். அ இட்ட காச உம் அட்டகாசம். அம்மா உங்களை சொல்றது. அம்மா அப்பாவுக்கு வர விட்டு என்ன சொல்லுவா? அப்பா வேலையால வர விட்டு இன்றைக்கு பிள்ளைகள் சரியான அட்டகாசம். என்னோட சொல்லுவா? அட்டகாசம் என்று சொன்னால் கொஞ்சம் அளவுக்கு அதிகமா அந்த விஷயத்த நீங்க செய்திருக்கிறீர்கள். யானைகள் இன்றைக்கு காட்டில இருந்து ஊர்மனைக்குள்ள அட்டகாசம் புரிந்தது என்று சொன்னால் என்ன? நடைமுறைக்கு மாறாக கொஞ்சம் அதிகப்படியான விடயங்களை செய்தார்கள் என்று சொல்லி சொல்லுவோம். அட்டகாசம். அ இட்ட நை கா இல் அட்டனை கால். திருப்ப பாருங்கள். அ இட்ட நை கா இல் அட்டனை கால். அட்டனைக்கால் போட்டு இருக்கிறதுன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? அதே மாதிரி தான் பக்கத்துல அட்டணங்கால்னு சொல்லுவோம் பாருங்க. அ இட்ட ந கா இல் அட்டணங்கால். தமிழர்கள் இந்த பண்பாட்டில ஒன்று இந்த அட்டனைக்கால். என்ன சொல்லுங்க? நாங்கள் எப்பவும் உணவு அருந்துற முறை எங்களுக்கு மேசையில இருந்து இல்ல. நாங்கள் செய்ய வேண்டியது நிலத்துல இருந்து அட்டனைக்கால் போட்டு தலை வாழை இலையில சாப்பிடுறதுதான் எங்களுடைய விருந்தின் அடையாளம். அ இட்ட வனை அட்டவணை. அ இட்ட வனை அட்டவணை. அட்டவணை என்றால் நேர சூசி. நேர சூசி. இந்த அட்டவணை எங்க காணப்படும்? பாடசாலைகளில் அட்டவணை இருக்கும். பாடங்களுக்கு அட்டவணை போடப்பட்டிருக்கும். எங்களோட செயல்பாடுகளுக்கு அட்டவணை போடப்பட்டிருக்கும். ஹாஸ்டல்ல படிக்கிற பிள்ளைகள் எப்பவுமே அட்டவணையின் படியே இயங்கிக் கொண்டிருப்பார்கள். அதுதான் அட்டவணை, நேர சூசி. அ இட்டிகை அட்டிகை. அ இட்டிகை அட்டிகை. கழுத்துல ஒட்ட அணியும் ஒரு நகைதான் அட்டிகை. அதாவது அட்டியல் என்று அதையே சொல்லுவார்கள் பாருங்கள். அ இட்டியல். அ இட்டியல். அட்டியல், அட்டிகை என்ற இரண்டும் ஒரு ஆபரணத்தை தான் குறிக்கிறது.
கழுத்து ஒட்ட முந்தி கற்கள் பதிச்ச ஒரு அட்டிகை ஒன்று கட்டுவார்கள், அட்டியல் கட்டுவார்கள். எங்கள் அம்மாவே பார்த்து கொள்ளுங்கள். இட்டூழியம், அட்டூழியம், இட்டூழியம், அட்டூழியம். அட்டூழியம் என்று சொன்னால் கொடிய செயல். என்ன செயல்? கொடுமையான செயல். ஒரு சாதாரண செயலை விட ஒரு கொடூரமான செயலை செய்யறதை தான் அட்டூழியம் பண்றதுன்னு சொல்லி சொல்லுவார்கள். அதையும் உங்களோட அம்மாக்கள் பிள்ளைகளுக்கு தான் பயன்படுத்துறதை நான் பார்த்திருக்கிறேன். அட்டூழியம் செய்யுதுகள் குழந்தைகள் சொல்லி சொல்லுவார்கள். இட்டை, அட்டை, இட்டை, அட்டை, அட்டை, அட்டை வந்து ஒரு பூச்சி, நீளமான ஒரு ஊர்வன, நிறைய கால்களை உடைய ஒரு பூச்சி இனம் அட்டை. அடக்கம், அடக்கம். அடக்கம் என்றால் பணிவு. பணிவு, பெற்றோர் பெரியோருக்கு பணிவு. இந்த பிள்ளை பணிவான பிள்ளை என்று சொல்லி சொல்லுவார்கள். பாடசாலையில பணிவான பிள்ளை, பெற்றோருக்கும் நல்ல பணிந்து நடக்கிற பிள்ளை, பணிவான பிள்ளை என்று சொல்லுவோம். அடக்கம், அடக்கமான பிள்ளை என்று சொல்லுவோம். அடக்கி வாசி, அடக்கி வாசி, அடக்கி வாசி, அடக்கி வாசி. அடக்கி வாசி என்று சொன்னா இயல்பாக அடக்கத்தோடு செய்தல், இயல்பாகவே அடக்கமாக செயல்படுகிறத தான் அடக்கி வாசி. ஒரு செயலை இயல்பான அடக்கத்தோடு செய்கிறத அடக்கி வாசி என்ற ஒரு சிலேடியா கதைப்பார்கள். அடக்கு, 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 அடக்கு. அடக்கு என்று சொன்னால் தணித்தல், கட்டுப்படுத்தல், அதைத்தான் சொல்லுவோம் அடக்கு. ஆர்ப்பாட்டக்காரர்களை போலீசார் நீர் பாய்ச்சி அடக்கினார்கள், கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்தார்கள். ஒரு விஷயத்த ஒரு கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரதான் அடக்கு என்று சொல்லுவோம். அடுத்தது கவனிங்கள். அடகு, 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 அடகு. அடகு வைக்கிறதுன்னு சொன்னா பெருமதி மிக்க பொருட்களை வங்கியில் கொண்டு போய் அடகு வைப்போம். பல இடங்கள்லையும் அடகு வைக்கலாம். அந்த பெருமதியான பொருட்களை கொடுத்து எங்களுக்கு தேவையான பணத்தை பெற்றுக் கொள்வது அடகு. அடங்கு, அடங்கு. அடங்கு என்று சொன்னால் ஒரு குறைகிறது, வெயில் அடங்கிவிட்டது, ஊர் அடங்கிவிட்டது, சில சந்தை சத்தங்கள் அடங்கிவிட்டது என்று சொல்லி கதைப்போம். அடங்கு. அடம், அடம் என்று சொன்னால் பிடிவாதம், சிறிதும் விட்டு கொடுக்காத தன்மைதான் அடம். அது யாரிடம் இருக்கு? உங்களிடம் தான் இருக்கு, குழந்தைகளிடம். குழந்தைகளிடம் தான் அடம் பிடிக்கிற பழக்கம் இருக்கு. அடம். அடமானம், அடமானம், அடமானம். அடமானம் வைக்கிறதுன்னு சொன்னா என்ன? வீடு, காணி, நகைகளை ஈடாக வைத்து பணம் பெற்றுக்கொள்ளுதல். வங்கிகளிடம் அல்லது தனியார்களிடம், தனியார் முகவர்களிடம் பொருட்களை அடமானமாக வச்சுதான் அவர்களிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொள்வோம். அடமானம். அடர்த்தி, 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 அடர்த்தி. அடர்த்தி என்று சொன்னா என்ன? செறிவு, அடர்த்தி கூடிய காடு, அடர்த்தியான காடு. தலைமுடியை சொல்லுவார்கள் அடர்த்தியான தலைமுடி என்று சொன்னால் என்ன? நிறைய செறிவான, அதிகம் நிறைஞ்சிருக்கிற அடர்த்தி, அதான் சொல்லுவோம் அடர்த்தி. அடவு, அடவு. அடவு என்று சொன்னால் சொற்கட்டை பயன்படுத்தி ராகம் இல்லாமல் நிகழ்த்தப்படும் அங்க அசைவு. அடிக்கடி, 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 அடிக்கடி. அடிக்கடி என்று சொன்னால் என்ன? அடுத்தடுத்து, டக்கு டக்குண்டு. என்ன உங்களுக்கு அடிக்கடி பசிக்குது? அம்மாட்ட கேப்பீங்க, அடிக்கடி தண்ணி உடைக்குது. படிக்கிற டீச்சர்கிட்ட இருந்தா அடிக்கடி டீச்சர் வெளியில போறேன், தண்ணி குடிக்க போறேன், மே ஐ கோ டு த பாத்ரூம் அப்படின்னு சொல்லி நீங்க எப்ப என்ன செய்வீங்க? எப்பவுமே டீச்சர்கிட்ட அடிக்கடி கேட்கிற விஷயம். அப்ப அதைத்தான் திரும்ப திருப்ப 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 டக்கு டக்குண்டு கேட்கறத தான் சொல்லுவோம் அடிக்கடி. அடிக்கட்டை, 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 அடிக்கட்டை. அடிக்கட்டை என்ன சொல்லுங்க பாப்பம்? இப்ப நீங்க ஃபுட் சிட்டிக்கு போவீங்க, வாங்கின சாமான்களுக்கான பில் தருவார்கள். அவர்கள் உங்களுக்கு பில்லை தந்துட்டு தங்களுக்கும் ஒரு துண்டு வைப்பார்கள். அந்த புத்தகத்துல அது இருக்கும், அதுதான் அடிக்கட்டைன்னு சொல்லுவோம். அவர்களோட புத்தகத்துல காபன் வச்சு எழுதப்பட்டு அவர்களிடம் வச்சுக்கப்படுகிற துண்டை தான் என்ன சொல்லுவோம்? அடிக்கட்டை என்று சொல்லுவோம். அடாவடி, 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 அடாவடி. அடாவடி என்று சொன்னா முரட்டுத்தனம். என்ன? முரண்டு பிடிக்கிறது, முரண்டு பிடிக்கிறது, பிறரை விரட்டுறது தான் அடாவடி. அடிக்கல், 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 அடிக்கல்.
அடிக்கல் என்று சொன்னால் என்ன? வீடு கட்டடங்கள் கட்டுவதற்கு தொடங்கும் போது முதல் முறையாக நிகழ்த்தப்படும் சடங்கு தான் அடிக்கல் நாட்டு விழா. என்ன சொல்லுவோம்? அடிக்கல் நாட்டு விழா. அன்றைக்கு ஒரு வீடு கட்ட போறோம், இன்று ஒரு வீடு அம்மாவை கட்ட ஆரம்பிக்க போறோம்னு சொன்னா இன்று என்ன செய்வாங்க? அடிக்கல் நாட்டு விழா. யாரு? தங்களோட சமய சம்பந்தமான ஒரு ஆச்சாரம் மிகுந்த ஒரு ஆசாரியை அல்லது ஒரு கத்தோலிக்க திருச்சபையான்னு சொன்னால் ஒரு தங்களுடைய பங்கு தந்தையை அழைப்பார்கள். இந்துக்கள் தங்களுடைய பூசாரியை அழைப்பார்கள். ஒவ்வொரு தரம் தங்களுடைய சமய கனவான்களையும் மற்றது அந்த கட்டட வேலை செய்கிற ஒப்பந்தக்காரரையும் கூப்பிட்டு முதலாக கிடங்கு வெட்டி அதுக்குள்ள முதலாக வைக்கப்படும் ஒரு சீமெந்து சாந்து வச்சு அதுல பூசி விடுறது, அதுதான் நிகழ்வு. அடிக்கல் என்று சொல்லுவோம். அடிக்கல் வைக்கிறது. அடைமழை. அடைமழை. அடைமழை என்ற தொடர்மழை. கவனியுங்கள். அடைமொழி. 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 அடைமொழி என்று சொன்னால் எங்கட பெயர் சொற்கள். பெயர் சொற்களுக்கு முன்னுக்கு ஒரு அடைச்சு போடுற மாதிரியான சொற்கள். இப்ப பூனை. பூனை என்று சொன்னா அதுக்கு முதல் போடுறோம் குட்டி பூனை. இப்ப முன்னுக்கு பார்த்தா மழை. மழைக்கு ஒரு பெயரை அடைச்சு வச்சுக்கோம், அடைமழை. என்னன்னு சொல்லுவோம்? அடைமழை, தொடர் மழை என்று சொல்லுவோம். அடுத்தது மலை. மலை என்று சொன்னா உயர்ந்த மலை. என்ன சொல்லுவோம்? மிக உயர்ந்த மலை அப்படின்னு சொல்லி தமிழ் எங்கட பெயர் சொற்களுக்கு முன்னுக்கு போடப்படுகின்ற ஒரு அடை தான் அடைமொழி என்று சொல்லுவோம். பாருங்கள். அடையாளம். 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 அடையாளம் என்று சொன்னால் என்ன? எங்களுக்கு சில அடையாளங்கள் உள்ளன. இப்படி சிலுவை மாதிரி ஒரு போட்டால் அது வைத்தியசாலை. 2 குழந்தைகள் குறுக்க நடக்கிற மாதிரி போட்டா அது நடைபாதை என்று சொல்லி ஒரு அடையாளம் எங்களுக்கு தெரியும். ஆணின்ற படம் போட்டா மலசலகூடத்துக்கு முன்னால ஆணின்ற அடையாள படம் போட்டா இது ஆண் மலசலகூடம். பெண்ணின்ற அடையாளம் போட்டா பெண் மலசலகூடம் என்று சொல்லி அடையாளப்படுத்துறதுக்கான பொருட்கள் தான் அடையாளம். அடுத்தது பாருங்கள். கா கை. அண்டங்காக்கை. அண்டங்காக்கை. அண்டங்காக்கை என்று சொன்னால் என்ன? பெரிய காகம். பெரிய காகம் தான் அண்டங்காக்கை என்று சொல்லுவோம். நாங்க பேச்சு மொழியில மண்டக்காகம் என்று சொல்றதை பாத்தீங்களா? மண்டை காகம், பெரிய மண்டை இருக்கும் அதுக்கு என்று சொல்லி சொல்லுவோம். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் பாருங்கள். 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கு வரும். குழந்தையின் கையில் இருந்த வடையை அண்டங்காக்கா பறித்து சென்றது. இதில் வரும் அண்டங்காக்கா என்று சொன்னால் 3 விடை தருவார்கள். சிறிய காகம், குஞ்சு காகம், பெரிய காகம். இதுல அண்டங்காக்கேண்டா எது சொல்லுங்க? அப்போ சரியான விடை சிறிய காகம், குஞ்சு காகம், பெரிய காகம். எது சரியான விடை? பெரிய காகம். அதான் அண்டங்காக்கை. இப்படித்தான் ஒவ்வொரு தமிழ் சொற்களுக்குமான அர்த்தம் வரும். கவனிச்சு கொள்ளுங்க. அண்டம். அண்டம் என்று சொன்னா என்ன சொல்லுங்க? அப்போ இந்த உலகம், எங்களுடைய பூமி பந்தை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? அண்டம் என்று சொல்லுவோம். ஒன்று பூமி, பார், வையகம் என்று சொல்லி பல பெயர்கள் உண்டு. அதுல அண்டமும் ஒன்று. இத கவனிங்க. அண்டா. 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 எங்கேயாவது கொண்டாட்டங்களுக்கு போற இடத்துல ஊர் சேர்ந்து எல்லாமா உறவுகள் சேர்ந்து சமைப்பார்கள் பாருங்க. சிலவர் சமைக்கும் பொழுது பாவிக்கப்படுகிற ஒரு சட்டி தான் அண்டா. அண்டா சட்டி எப்படி இருக்கும்னு சொன்னால் பெரிய சட்டி. என்ன செய்வது? பெரிய சட்டி. வாய் அகலமாக இருக்கும். என்னவா இருக்கும்? வாய் அகலமாக இருக்கும். கீழே அப்படியே ஒடுங்கி போய் இருக்கும். பெரிய தாச்சி சட்டின்னு கதைப்பார்கள். அண்டா சட்டி. அண்டா குண்டா கதைக்கிறவை பாத்தீங்களா? அண்டா. அடுத்ததை கவனிங்கள். இண்டை. அண்டை. இண்டை. அண்டை. அண்டை என்று சொன்னால் என்ன? அயலவர்கள். அயல்ல இருக்கிறது, பக்கத்துல இருப்பது அண்டை வீடு, அண்டை வீட்டார். அண்டை வீட்டார் எங்களுக்கு பக்கத்துல இருக்கிற இஞ்சாலி பக்கம், அங்காளி பக்கம், வடக்கு பக்கம், கிழக்கு பக்கம், முன் பக்கம், பின் பக்கம் எல்லாம் இருக்கிறவர்கள் எல்லாரும் எங்களுடைய அண்டை வீட்டார். உங்களோட வீட்டுக்கு அண்டையில இருக்கிறவர்கள் எல்லாரும் அண்டை வீட்டார்கள். எங்களுக்கு அண்டை இருக்கிற நாடு எது? இந்தியா. எங்களுடைய இலங்கைக்கு அண்டை நாடு இந்தியா. இந்தியா பக்கத்துல இன்னும் ஒன்று பார்த்தால் மாலத்தீவு. இந்த 2 தான் எங்களுடைய அண்டை நாடுகள். அண்டை நாடுகள் என்று சொல்லுவோம். அயல் நாடுகள், பக்கத்து நாடு, பக்கத்து வீடு, பக்கத்து நாடு எல்லாத்தையும் வரும் அண்டை.